தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை சோஷியல் மீடியா வந்து கொடுத்துருக்கு. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா தான் சொல்லுவாங்க. அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இது போன ஒரு 10 வருஷமாகவே நான் பார்க்குறேன். சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. ஒரு காலத்தில் வந்து பேப்பரில் இருந்து மேகசினுக்கு மாதிரி, டிவிக்கு மாதிரி நீங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவுக்கு போயிடுச்சு. மக்களுக்கு வந்து நீங்கள் தப்பான கண்டென்ட் போட்டால் கூட எது தப்பு எது ரைட்டுன்னு அவங்களால புரிஞ்சு கரெக்டாக எடுக்க முடியுது. மக்களை இதிலே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, மக்களை நம்ம ஏமாற்ற முடியாதுங்கிறது தெளிவாக தெரியுது. மக்களுக்கு வந்து எது ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ, எது ரியல் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சார், நேற்று திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க, கண்டனங்களை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஃபாக்ஸ் அண்ட் சார் கிரேப்ஸ்னு ஒரு கதை இருக்குது. சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு. நாங்கள் ஜெயித்த 3 சீட்டு கன்னியாகுமரியில் மக்களுக்கு தெரியும் காங்கிரஸுக்கு எந்த ஆதரவும் வேணாம், தனியாக திமுகவுக்கு வேணால் ஆதரவு வேணுமே தவிர கன்னியாகுமரி 3 சீட்டில் காங்கிரஸுக்கு எந்த கட்சி ஆதரவும் தேவை கிடையாது. நாங்கள் தோக்கடிச்சது டிவிக்கு. அந்த 3 சீட்டில் 2வது வந்தது தாவேகா. மேலூரை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் 11 சீட்டில் எலெக்ஷன் நடந்தது. 2 பெரும் மினிஸ்டர்ஸ் நின்னாங்க, அவங்களே தோத்துட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 10 சீட்டில் உங்களை 2 மினிஸ்டரை காப்பாற்ற முடியாதவங்க நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றினீங்கன்னு சொன்னீங்கன்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்க. பிடிஆர் மாதிரி ஒரு மினிஸ்டர், மூர்த்தி மாதிரி ஒரு மினிஸ்டர் தோற்ற ஏரியாவில் ஒரு காங்கிரஸ் மேற்பாளர் ஜெயிச்சிருக்கிறாரு. இன்னொன்று, அந்த மேலூர் சீட்டில் திமுக கடைசியாக எப்போ ஜெயிச்சதுங்கிறத நீங்களே பார்க்கணும். கடைசியாக வந்து மாயவரம் வந்து மைனாரிட்டி ஓட்டுக்கு திமுகவுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அவ்வளோ உரிமை எங்களுக்கு இருக்குது. அப்புறம் யார் வந்து குஜராத் ரைட்ஸ் போது யார் வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்தாங்க, யார் மினிஸ்டராக இருந்தாங்க, யார் ரிசைன் பண்ணலை, நாங்கள் எங்கே இருந்தோம் குஜராத் ரைட்ஸ் போதுங்கிறவங்க இந்த பேட்டி பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். தனி மனிதர்களை பற்றி பேசுகிறதுல எனக்கு உதயநிதி நல்ல நண்பர், ஸ்டாலின் சார் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. மற்றவங்கள மாதிரி கொளத்தூரில் ஸ்டாலின் சார் தோற்றதில் என்னோட வருத்தப்பட்டவங்க யாரும் கிடையாது. பெரிய வருத்தம். தமிழ்நாட்டுக்கு அவர் நிஜமாகவே நிறைய நல்லது செஞ்சுருக்கிறாரு. ஸ்டாலின் தோற்றது எனக்கு பெரிய வருத்தம். உதயநிதி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவர். தோற்று போன வருத்தத்தில் சொல்கிறாரு, போக போக காயம் மாறிடும். சார், அதாவது திமுக இவ்வளவு பெரிய தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க. மக்கள் ஒரு மாற்றத்திற்காக இந்த தோல்வியை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் கூட்டணியாக இருந்த விசிக காங்கிரஸ் மீது இவ்வளவு பெரிய பழிகளை வந்து போடுறாங்க. அதிகாரத்திற்கு இவர்கள் வரக்கூடாதுன்னு திமுக நினைக்கிறாங்க. நான் திரும்பி உங்களுக்கு சொல்லுது, 2006 நினைக்கிறேன். 2006 திமுக மைனாரிட்டியில் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா எப்போதுமே மைனாரிட்டி திமுக அரசுன்னு தான் சொன்னாங்க. அப்போ கூட உங்களுக்கு காங்கிரஸுக்கு 2 சீட்டு கொடுக்கணும்னு தோணலை. தம்பி விஜய்க்கு பெரிய மனசு, எல்லாருக்குமே பதவி கொடுத்துருக்கிறாரு. முன்னாடி நாங்கள் போய் 59 வருஷம் கழித்து காமராஜோட பிரதிநிதிகள் இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்திருக்கோம். அதுவும் காமராஜுக்கு பிடிச்ச எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய காமராஜுக்கு செஞ்ச ஒரு தொண்டாக விஜய் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறோம். திமுகக்கோ அதிமுக 2 கட்சிக்குமே அது கொடுக்க மனப்பான்மை இல்லை, எல்லாத்தையும் அவங்களே வைக்கணும்னு. இனிமேல் கேரளா மாதிரி தமிழ்நாட்டிலையும் யார் அரெஸ்ட் பண்ணாலும் கூட்டாட்சி தான். எடப்பாடியார் எப்படியாவது பிஜேபியை இங்கே வளர்க்கணும்னு நினச்சார். எங்கள்கிட்ட ஓடி போன வாசன் கூட அவங்க இப்போ தாமரை சின்னத்தில் நின்னார். எல்லாம் போய் கடைசியில் 800 சீட்டோ 900 ஓட்லேயோ ஒரே ஒரு சீட்டு ஜெயித்தாங்க. தம்பி அண்ணாமலை எங்கே போனார், என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு பிஜேபி தான் யோசித்து முடிவு எடுக்கணும். மயிலாப்பூர் மாதிரி ஒரு சீட்லேயே தமிழிசை அவங்க பெரிய தலைவி 3வது இடத்துக்கு வந்தாங்க. வானத்தி போன வாட்டி எம்எல்ஏ இருந்தவங்களும் 3வது இடம். கோயம்புத்தூரில் தான் தாமரை மலருதுங்கிற இடத்துல ஒரு சிட்டிங் எம்எல்ஏ சீட்டு மாற்றி 3வது சீட்டு. இதுலேருந்து தமிழ்நாட்டோட மனநிலை, மக்களோட மனநிலை என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சார், இந்திய அளவில் இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இளைஞர்கள் அதில் ஒன்று திரண்டுட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது இணையதளத்தில் தான் இருக்குது, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை அவங்க. இது அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் இயக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் ஆப்புக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணதாக செய்தி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வேறு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற கஷ்டம் நீட் எக்ஸாமு. நம்ம அனிதா அம்மா இங்கே வந்து சூசைட் பண்ணும்போது சங்கிகள்லாம் வந்து நீங்கள் ஒரு சாவை பெருசாக்குறீங்கன்னு நினச்சாங்க.
பேசினாங்க, கண்டபடி பேசினதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி இந்தியாவில் நீட் எக்ஸாம் முடிஞ்சப்பறம் அந்த நீட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னு. காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ மினிஸ்டர் ரிசைன் பண்ணாங்க, எவ்வளோ மினிஸ்டர் ஜெயிலுக்கு போனாங்க, எவ்வளோ ஒழுக்கம் இருந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு தர்மேந்தர் பிரதானை ரிசைன் பண்ண கூட சொல்ல இவங்களுக்கு இல்லை. அது மாதிரி ஒரு பாலியல் குற்றத்தில் ஓட சேர்ந்து அந்த எப்ஸ்டீனோட சுற்றிட்டு இருந்த மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவரும் ரிசைன் பண்ணலை. அப்போனா என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட பிரதிநிதி இவ்வளோ தூரம் ஓப்பனாக தப்பு பண்ணுறச்ச ஏன் ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற கேள்வி தான் மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை. $50 பெட்ரோல் இருக்கும்போது $100 கொடுத்துட்டு இன்றைக்கி நான் வெறும் $5 தான் ஏற்றிருக்கேன்னு சொல்கிறது மிக முழு பூசணிக்காவாக சோத்தில் மறைக்கிற மாதிரி. $50 $40 கச்சா எண்ணெய் விற்கும்போது கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, $100 போட்டு பணத்தை சுரண்டினீங்க. அப்போ இன்றைக்கி $110 விற்கிறச்ச $100 கொடுத்தா என்ன, ஏன் விலையை ஏற்றினீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஓட்டி பழைக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய அடி. அவங்களால சாப்பாடு சின்ன சின்ன கடையை சிலிண்டர்லாம் மூடிட்டாங்க. அவங்களால நைட்டில் போய் கடையில் சாப்பிட முடியல. பெட்ரோலை போட்டு ஓட்டுற இடத்துல பெட்ரோல் $5 ஏற்றிட்டீங்க. இது வந்து ஏழைகள் வயிற்றில் அடித்து உங்கள் மோடி நண்பர்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காருங்கிறது தான் அர்த்தம். சார், இந்தியாவினுடைய பொருளாதாரம் இனி வரும் நாட்களில் எப்படி இருக்க போகுது? அடுத்த 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டம்தான். இதை தான் நான் உள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுல வேறு வழியே கிடையாது.